கூறுகிறார், அல்லாஹ்வையும் அவன் தூதர்களையும் நம்பி அவர்களுக்குள் வேறுபாடு செய்யாதவர்களுக்கு அவர்களின் முழு பலன் வழங்கப்படும். சூரா அன்-நிசாவில் இறுதி பகுதி. முஸ்லிம்களும் வேதம் பெற்ற மக்களும் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது. முந்தைய சமுதாயங்கள் தங்கள் மதத்தில் மாற்றங்களை செய்தனர், பிரிவுகளை உருவாக்கினர், தங்கள் நபிமார்களின் போதனைகளிலிருந்து விலகினர். அதை முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடாது என எச்சரிக்கை செய்யப்படுகிறது. மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி இஸ்லாமிய நம்பிக்கை. அல்லாஹ் தெளிவாக அறிவிக்கிறார், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதர் ஆவார். அவர் கொல்லப்படவோ சிலுவையில் அறையப்படவோ இல்லை. அவரை போன்றாக காட்டப்பட்டது மட்டுமே. அல்லாஹ் அவரை வானத்திற்கு உயர்த்தினார். உலக முடிவுக்கு முன் அவர் மீண்டும் வருவார். கியாமத் நாளில் சாட்சியாக இருப்பார். சூரா அன்-நிசாவில் கடைசி வசனம் மரபு சொத்து சட்டம், இன்ஹெரிட்டன்ஸ், அல்-ஹலாலா. பெற்றோரும் பிள்ளைகளும் இல்லாமல் இருப்போர் என்ற நிலைமையில் மரபு சொத்து எப்படி பகிர வேண்டும் என்பதை விளக்குகிறது. சூரா அல்-மாயிதா தொடக்கம். சூரா அல்-மாயிதா தொடங்குவது ஒப்பந்தங்களை நிறைவேற்றுதல், ஹலால் ஹராம் உணவுகள் பற்றி விவரிப்பு, ஹஜ் உம்ரா மரியாதைகள், திருமண விதிகள், சில குற்றங்களுக்கான தண்டனைகள் அல்-மாயிதா விளக்குகிறது. மேலும் முக்கிய ஷரியத் சட்டங்களில் இஹ்ராம்